வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன vlog மாதிரி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் பண்ண போயிருந்தேன். ஷாப்பிங் பண்ண போனது வந்து ஒரு 3 டேஸா போயிருப்பேன். பட் 1 டேயோட கிளிப் தான் எடுத்திருப்பேன். அது ஃபுல்லா எடுத்திருக்க மாட்டேன். ஸோ நீங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகர்கோயில்ல நாஞ்சில் பசார்னு ஒரு பசார் இருக்கு. நியர் டு மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நாங்க ரொம்ப நாளா நாகர்கோயில்ல தான் நானும் இருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் போனதில்ல. ஸோ போலாமேன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு மெயினா வந்து ஒரு ஒயிட் கலர் ஷூ வாங்கணும். அப்ப அங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனான். ஸோ அப்படிதான் போனேன். ஸோ அன்னைக்கு ஷாப்பிங் பண்ணது. அதுக்கப்புறமா இன்னி கருங்கல் சந்தை ஷாப்பிங் உங்களுக்கு தெரியும். அங்க இருந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் தான். ஆமா, அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறத தான் இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் ஹால் மாதிரி பார்க்க போறீங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலரா அவங்க தேடி வரும். சோ வளவள பேசுறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ வந்து சின்ன கிளிப் பாத்திருப்பீங்க. நான் நாஞ்சில் பசாருக்குள்ள போனது, அந்த ஷூஸ் கடை மட்டும் பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேங்கிறத பாத்துருக்க மாட்டீங்க. சோ மெயினா நான் அங்க இருந்து வாங்கின இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ரிவீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் போனதே இந்த ஒரு ஷூ வாங்குறதுக்காக தாங்க. இந்த ஷூ வந்து எனக்கு சைஸுக்கு வந்து இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு ஒயிட் ஷூ வந்து வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. பட் கிடைக்கவே இல்லை. இந்த ஷூவை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. ஸோ ஆன்லைன்ல பார்த்து ஆன்லைன்ல ரிட்டர்ன் போடணுமா, அதனால என் ஃப்ரெண்டு சொன்னா. ஸோ எனக்கு நம்பர் வந்து 5 வந்து ரொம்ப கிடைக்கிறது ரேர். ஸோ இந்த ஷூ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு ஷூ வாங்கினேன். ஷூக்கு கூட வந்து கட் சாக்ஸுமே ஃப்ரீயா தந்தாங்க. இதோட பிரைஸ் வந்து 400 rupees. ஸோ ஒரு பேர் ஆஃப் ஷூ வாங்கியிருக்கேன். 400 rupees. நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறமா நானும் என் ஃப்ரெண்டுமா சேர்ந்து அவ ஒரு பொம்மை செருப்பு போட்டிருந்தா. பார்க்க நல்லா இருந்தேன். எவ்வளோன்னு கேட்டேன். 150 சரிவா நம்மளும் போய் வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு ரேபிட் செருப்பு. இனிமே பிரிக்கலைங்க, வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் போடலான்னு சொல்லிட்டு மச்சில. இது ஒரு ரேபிட் செருப்பு. சூப்பரா இருக்கும், சாஃப்டா இருக்கும், போட்டாலே செம சாஃப்டா இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் வந்து 150. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஸோ இது ரெண்டும் தான். இது வாங்குறதுக்கு தான் போனேன். அதுக்கப்புறமா என்னெல்லாம் வாங்கினேன்னா ட்ரெஸ் எடுத்தேன். கிளியரன்ஸ் சேல்னு மணவாளக்குறிச்சியில ஒரு ஷாப்ல கிளியரன்ஸ் சேல் போட்டிருக்காங்க. சரி நம்ம சும்மா போவோமேன்னு போனேன். 2 ஜீன்ஸ் எடுத்தாங்க. குவாலிட்டிஸ் வை அடிச்சுக்கவே முடியாது. ரெண்டுமே நமக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 1200 சம்திங் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 3/4 மாதிரி வந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து எலாஸ்டிக் நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். துணி தாங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ கலர்லயும் என்கிட்ட ஆஷ் கலர்ல கிடையாது. ஸோ ப்ளூ கலர்ல ஆஷ் கலர்லயும் ஒரு பேண்ட் எடுத்துட்டு ரெண்டுக்குமே 600 டிஸ்கவுண்ட் போக 600 வந்துச்சு. இதை தள்ளி நாங்க இந்த என்ன எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி எடுத்தேன். எப்படி இருக்கு, கியூட்டா இருக்கா. எனக்கு இந்த ஜிமிக்கி பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோல்டு இருக்கு, இருந்தாலும் நமக்கு சில இது வந்து எல்லாமே கோல்ட்ல வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இதோட பிரைஸ் வந்து 130 rupees தான். எனக்கு இந்த ஜிமிக்கி வந்து எனக்கு ரொம்ப செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே நான் வீடியோ எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து இதுவுமே மணவாளக்குறிச்சியில குட் லக் மென்ஸ்வியர். அங்க வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து 90 rupees தான். டிஷர்ட்ஸ் வந்து 90 rupeesக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் பிராண்டட் டிஷர்ட்ஸ் வந்து 299. அப்படி நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. 2000 மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் வேற ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்க நானும் ஃப்ரெண்டு சும்மா நாங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரோம், இந்த மாதிரி தான் கண்ணு வந்து இப்படி போமா, எங்கேயாவது இருந்தா போவோம். ஸோ இந்த கிளாத் மட்டும் இதுதான் நாங்க இந்த எடுத்தேன். ஜஸ்ட் 90 rupees தான். உங்களுக்கு தெரியுதா, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதுக்கு மெயின் எடுக்கிறதுக்கு 90 rupeesக்கு கிளாத் வந்து சத்தியமா சொல்ல செம குவாலிட்டி, ரொம்ப சாஃப்ட் இருக்கு. எனக்கு ரொம்பவே பர்சனலி பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த ப்ளூ கலர் ஜீன்ஸ் கூட போட்டா நல்லா இருக்கும்னு தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 90 rupees தான். இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அங்க போய் ரிவ்யூ போடணும்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த வீடியோல அங்க போய் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இந்த ஒண்ணும் தாங்க எடுத்தேன். 90 rupeesக்கு இந்த ஒரு டிஷர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா நம்ம டிங்கரிங் திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா சின்ன சின்ன திங்ஸ் வந்து நான் நிறைய எல்லாமே தனித்தனியா தான் போட்டு வச்சிருப்பேன். இது வந்து உங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. மோஸ்ட்லி என்னை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம குட்டி பையன் தான் இருக்கான். அவன் வந்து மேல வந்து சட்டை போடல, அதனாலதான் அவனை நான் காட்டாம வச்சிருக்கேன். ஸோ இது வந்து மண்டக்காட்டு திருவிழாவுக்கு வாங்கினேன். 80 rupees சொன்னான். ஒரு கடையில 100 rupees சொல்லி இன்னொரு கடையில வந்து 80 rupees சொன்னாங்க. இது அழகா இருக்குல்ல, சில போட்டோ ஷூட்ஸ்க்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன். பட் இன்னும் யூஸ் பண்ணல.
பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா போ பைத்தியம். நான் எப்பவுமே வைக்கிறேன்னு இது வரைக்கும் இந்த மாதிரி போஸ் வந்து என்ன பொறுத்தவரை டிஃப்ரெண்டா ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி கலெக்ட் பண்றது என்னோட ஹாபி. நான் பென் கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஆட்டு. ஸோ இது ஒரு இது வந்து இந்த கலர்ல நிறைய எனக்கு வந்து கிரவுண்ட் இருக்கு. ஸோ அதுக்காக வச்சிருந்தேன். இது வந்து ஆஷ்ங்கிறது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும்னு வச்சிருக்கேன். ஸோ இதோட பிரைஸ் வந்து 25 rupees. அழகா இருக்குல்ல? ஓகே, நம்ம இதை வச்சுட்டே பிளாக் பண்ணலாம். இதோட ஒன்னோட பிரைஸ் வந்து 25 rupees. அப்படி ரெண்டெண்ணம் வாங்கியிருக்கேன்னா இதுல ஒண்ணு. அதுக்கப்புறமா இயரிங் வந்து பொண்ணுங்க வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த இயரிங்கோட பிரைஸ் வந்து 40 rupees. இது ஆல்ரெடி நான் காலேஜுக்குமே போட்டுட்டேன் ஒன்ஸ். 40 rupees. செமையா இருந்துச்சு. மேல வந்து ஃப்ளோரல் டிசைன் போட்டு கீழே வந்து ஒரு ஜுமுக்கா மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜிம்கா வந்து இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே 40 rupees தாங்க. சொல்லுவீங்களா இது 40 rupeesன்னு? இது ஜஸ்ட் 40 rupees. எவ்வளோ கிராண்டா குந்தன் ஸ்டோன் எல்லாம் வச்சு எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு பாருங்க. இதுவுமே நான் ஒன்ஸ் போட்டுட்டு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் கிராண்ட் லுக்கா இருக்கும். நம்ம சிம்பிளா கழுத்துல ஒரே ஒரு செயினும் போட்டுட்டு சிம்பிளா இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஸ்டட்ஸ் வாங்கியிருப்பேன். இதெல்லாம் 20 rupees தான். ஒரு ஃப்ளோரல் ஸ்டட்ஸ் நம்ம வந்து காலேஜுக்கு வந்து ரொம்ப இதாட்டு போட முடியாது. ஸோ இதுவுமே ட்ரெஸ் மேட்ச் ஆட்டு போறதுக்கு பிங்க் இதுலதான் நிறைய எடுத்தேன். பிங்க், இது ஒரு கிரீனும் இல்லாம ஒரு ப்ளூவும் இல்லாம ஒரு கலரு. அதுக்கப்புறம் அந்த பிங்க் ஒரு ஃப்ளோரல், இதுவுமே 20 rupees. இதெல்லாம் 25. ஆமா, இது 25 rupees, இது 20 rupees. இது வந்து ஃப்ளோரல்ல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுல இன்னும் இது 4 டிசைன்ஸ். ஆமா, இதுல மொத்தம் 4 கலர் எடுத்தேன். பிளாக், சாண்டில், பிங்க், ப்ளூ, இந்த மாதிரி ஒரு 4 கலர் எடுத்தேன். இதுல எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா நான் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து 20 rupees தான். அழகா இருக்குல்ல? பீகாக் வந்து கீழே ஒரு சின்ன ஜிம்கா வந்து தொங்குறது மாதிரி இது ஒரு ஜிம்கா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஜிம்கா தாங்க நிறைய எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பாருங்க, உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா? பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு எடுத்துட்டு இதோட பிரைஸ் வந்து 30 rupees தான். இந்த ஜிம்கா பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. போடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனால எடுத்துட்டேன். 30 rupees தான். பொண்ணுங்களுக்குன்னு ஜிமுக்கானாலே பொண்ணுங்களுக்கு இதுதாங்க ரொம்ப ஃபேவரட் வந்து ஜிமுக்கா தான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு பொடி ஸ்டட்ல எது எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாக் ஸ்டட். பாக்குறதுக்கே கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு கிளாக் டிசைன் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எங்கேயாவது சிம்பிளா சில அந்த ஜீன்ஸ் கூட எல்லாம் இந்த மாதிரி சிம்பிளா போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வச்சிருக்கேன். இந்த ஜிமுக்கா யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. இந்த ஸ்டட், சாரி, இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டட் வந்து நம்ம வந்து மேட் பை ஏஜ்ங்கிற ஒரு பேஜ்ல இருந்து ஒரு இது வாங்கியிருப்போம். ஃபேஸுக்கு ஆவரம் புஷ் சோப்பு. இது ஸோ அதுக்காக அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியா வச்சிருந்த ஒரு இதுதான். அதுவுமே இருக்க கூட வச்சிருக்கேன். இதுவும் நம்ம வந்து ஜீன்ஸ் கூட எல்லாம் பேரப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்லைடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட பிரைஸ் வந்து 20 rupees தான். நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி இங்க எடுத்து இங்க கிளிப் பண்றதுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அதுல ஒரு ஸ்லைடு வாங்கியிருக்கேன். ஸ்லைடு தங்கம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த இயரிங் ஒரு பீஸ் மட்டும் என்கிட்ட தொலைஞ்சிருச்சு. இந்த இயரிங் பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து எல்லா ட்ரெஸ் மோஸ்ட்லி வந்து நம்ம சுடி கூட எல்லாம் ரொம்ப செட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு பீஸ் வந்து இதா மிக்ஸ் ஆயிருச்சு. ஆனா எனக்கு இந்த இயரிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இயரிங். பட் இப்ப கிடைச்சிச்சு. ஸோ இதை வாங்கி ஒன்று ஸ்டாக் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க நம்ம பர்ச்சேசிங் இவ்வளவுதான். ஸோ எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பர்ச்சேஸ் காட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இது எனக்கு ஒரு கிஃப்ட் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கூலர்ஸ் வந்து இவ்வளோ இதுக்கு எனக்கு காஸ்ட்லியா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி இதை ரீல்ஸ்ல ஸ்டோரியில வச்சிருப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு கூலர். எப்படி இருக்கு என்ன சொல்றீங்கன்னு தெரியல. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு கிஃப்ட். ஸோ கிஃப்ட் எப்பவுமே ஸ்பெஷல் தான். எனக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கூலர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோதாங்க நம்ம பர்ச்சேசிங் இந்த மந்த் இவ்வளோதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ரொம்ப ஓவர் தான். பட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே 20-25 இந்த மாதிரி. அப்படின்னா என்னன்னா 20 வச்சு ஒரு 10 பொருள் வாங்கினாலே 200 rupees ஆச்சு. பட் நான் எவ்வளோ என்கிட்ட வந்து நிறைய திங்ஸ் இதாயிருச்சு. ஸோ அதனாலதான் ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரீகலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, ஹோப் யூ என்ஜாய் திஸ் vlog guys. உங்களுக்கு எதெல்லாம் திங்ஸ் பிடிச்சிருந்துச்சு, எதெல்லாம் நல்லா இருக்கு, ரேட் கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from Abhi. Bye, tata.